Welcome back to Dr. Maitli's Music Therapy channel. It is quite unfortunate we are unable to have the interactions for the past 2 weeks. From today onwards, we'll try to have the links continuously. சென்ற சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் empowering our child. How to give the adequate care, adequate informations to be a better child, to be an intelligent child. அப்படின்னு நம்ம குழந்தைய எப்படியெல்லாம் நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தோம். பவர் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? சிறப்பு. அதுக்கப்புறம் என்ன? பவர் என்ன சொன்னால் P for personality makeup, O for always observing everything, W for having the voice, and E for efficiency and earnestly doing everything, and R for robust learning, robust health. தெரியுமா? ரிட்ரீவிங். அது எல்லாமே அந்த ஒரு எழுத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களை சிறப்பான அளவில் நம்மளால் வளர்க்குறதுக்கு முயற்சி செய்யணும். அதுதான் எம்பவரிங் அவர் சைல்டு. பவர் என்ன சொன்னால் இதெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ்லையும், இது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பர்சனாலிட்டி, அப்சர்வேஷன், வாய்ஸ், அப்புறம் எஃபிஷியன்சி, எஃபிகசி, ஏர்னஸ்ட் எல்லாத்துலேயும். அதுக்கப்புறம் ஆர் என்ன சொன்னால் ரிட்ரீவிங், ரொபஸ்ட் ஹெல்த்து, ரிட்ரீவிங் லேர்னிங், எவ்ரி திங், அதை திருப்பி ரிட்ரீவ் பண்ணுறது, அப்புறம் ரிஹர்ஸ், ரீலேர்ன், அது எல்லாமே அந்த ஒரு எழுத்துக்கு தகுந்த மாதிரி பிள்ளைங்களை ஒரு வாரத்தில் ஒரு செய்திகளை செய்ய வச்சு அவங்கள ரொம்ப பெரிய ஆளாக ஆக்கலாம், செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக ஆக்கலாம். அப்புறம் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைங்களாக வளர்க்க முடியும். தன்னம்பிக்கை சிறப்பாக இருந்தாலே அவங்களால நிறைய விஷயங்களை நம்ம சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம தயார்படுத்த முடியும். இது எல்லாமே ஓவர் த பீரியட் தான் வளர்த்துக்க முடியும். ஒரே ஒரு இரவு அக்கறையாக படிச்சுட்டாலே நாளைக்கு எல்லா பாடங்களும் தெரிய வரும் அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்பில்லை. எல்லா பாடங்களையும் படிக்கணும் தான், தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கணும். நாலேஜ்ன்றது ஒரே நாளில் ஒரு ஓவர் நைட்டில் அக்குமுலேட் பண்ணிக்கிற விஷயம் இல்லை. ஒரே டாப்பிக்கில் தொடர்ந்து வேறு புத்தகங்களை படித்து வேறு லெக்சர்லாம் கேட்டு அந்த சப்ஜெக்டில் இருக்கிற சிறப்பானவங்களோட அறிவுரைகளை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட அறிவில் அவங்களோட ஆற்றல் இருக்கும் இல்லையா, அந்த ஆற்றலை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்களான்னா அதை அப்படியே நம்ம கிராஸ் பண்ணிவிட்டு அதை நம்மளோட செயல்பாட்டு திறனில் அதை உட்புகுத்தி அதில் செய்துக்கிறது. இது எல்லா விதமான விஷயத்துலையும் நமக்கு பயனளிக்கதாக அமையும். எப்படி? இந்த ஆற்றலை வளர்த்துக்கிறதுக்கு. ஆற்றல் வளர்த்துட்டோம் அப்படின்னா அந்த பர்சனாலிட்டின்னு ஒரு திறமை இருக்குது. பர்சனாலிட்டின்னு என்ன? ஆளுமை திறன். எந்த இடத்துல எப்படி பேசணும், எதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விஷயங்களை தயார்படுத்திக்கணும், எதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விஷயங்களை தயார்படுத்திக்கிறோம், அதை எப்படி நம்ம பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு இட் இஸ் இன்டர்லிங்க் செயின் போல தொடர்ந்து அடுத்தடுத்து அந்த வளையத்துக்குள்ளே அதை மாட்டிக்கிட்டே வந்தால் நம்மளோட பர்சனாலிட்டி இருக்க ஆளுமை திறன், எபிலிட்டி டு இன்டராக்ட் வித் பீப்புள், எபிலிட்டி டு learn things from others, ability to grasp things from the environment அப்படின்னு இருக்கே, அது எல்லா திறமையும் ஒரு சேர ஒன்றுவன் பெண் ஒன்றாக வளர்த்து கொள்ள முடியும். இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் என்ன இருக்கணும்? அப்சர்வ் அப்படின்ற திறமையை வளர்த்துக்கணும். முதல்ல என்ன நடக்கிறது அப்படின்னு கூர்ந்து கவனிக்கணும். கவனிச்சா மட்டும் போராது, அதை நம்மளுடைய வாய்ஸ்னா என்ன சொன்னேன், அந்த WISE, அதாவது நம்மளுடைய திறமை, நம்மளோட அறிவு கூட இருக்கிற ஆற்றல், இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தி அங்கே என்ன நடக்கிறதுன்றதை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அப்சர்வ் பண்ணுறத அப்படியே நம்ம செயல்பாட்டில் உட்புகுத்தி செயல்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறோம். அப்புறம் வயசர் ஆன உடனே வயசு நல்லபடியாக அறிவு வளர்த்துக்கிட்டோம். திறமை, அறிவுன்றது மட்டும் ஒரு எந்த நேரத்தில் எந்த அளவில் நம்ம பேசினா போகிறோம், எந்த அளவுக்கு நம்ம உட்புகுந்துக்கணும் ஒரு நிகழ்ச்சியில், இல்லை எப்படி வெளியில் நின்று அப்சர்வ் பண்ணணும், அந்த ரெண்டுத்துக்கும் ஒரு கோடு இருக்கும். அந்த கோட்டில் மாறாமல் நின்னாலே we are really wiser than anybody else அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். அப்புறம் ஆர் என்ற எழுத்துக்கு ரொபஸ்ட் ஹெல்த், நல்ல சிறப்பான ஆரோக்கியத்தை நிலைநிறுத்திக்கணும். ஆரோக்கியத்தில் நம்ம கவனம் செலுத்தணும். அதுக்கப்புறம் என்ன படிக்கிறோமோ, என்ன படித்து புரிஞ்சுக்கிறோமோ, அது ரிட்ரீவிங், ரீலேர்னிங், ரிஹர்சிங், அது எல்லாத்துக்குமே கூட அந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும். இந்த 5-6 எழுத்துக்குள்ளே இருக்கிற திறமைகளை வளர்த்துட்டாலே எம்பவரிங் அவர் சைல்டு அப்படின்றது ஒரு எளிமையான விஷயமா நம்மளுக்கு புரிய வரும். இந்த ஒரு எழுத்துலையும் எதெல்லாம் செய்யலான்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.